அதான் கேட்கிறேன். ஆவியானோடு இணைந்து, யூ ஆர் ரைட். ஆவியோடு ஆராதித்தல் என்றால் சகோதரி சொன்னது மாதிரி என் ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து ஆராதித்தல். இவ்வளவு தூரம் சொல்லி நீங்க ஆமேன்னு சொல்லல, வரல, பார்ப்போம் வருதான்னு பார்ப்போம். ரியலாக இருக்கணும், இன்வால்வ் பண்ணி இருக்கணும். ஆமென். சர்வீஸில், வர்ஷிப்பில் அந்த வார்த்தையோட ஒன்றி அதை ரிசீவ் பண்ணணும், அதை வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவரை துதிக்கணும். சொல்லுங்க, நான் என்ன சொன்னேன்? ஆவியோடு ஆராதித்தால் என்றால் என்ன? என்னுடைய ஆவியும், அதை சொல்லுங்க, என்னுடைய ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து. திரும்ப சொல்லுங்க, இணைந்து. ஆமென். இதுதான் ஆவியோடு ஆராதித்தல். இதை நான் வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்படி ஆராதிக்கும் போது வெளிப்படுகிற ஆராதனை தான் தீர்க்க தரிசன ஆராதனை. இப்போ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வேதத்தில் சொல்லி இருக்கிறாங்க, நீங்கள் வேண்டிக் கொள்வது இன்னதென்று நீங்கள் அறியாமல் இருக்கும்போது உங்களுக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக என்ன செய்வாராம்? கவனிங்க, எனக்குள் இருக்கிற ஆவியானவர் எனக்குள் இருந்து அவர் ஜெபிக்கிறார். ஆமென். எனக்குள் இருந்து யார் ஜெபிக்கிறது? அவர் ஜெபிக்கிறார், என்னுடைய ஆவியோடு இணைந்து. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த ஜெபம், நாங்கள்லாம் நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணும்போது ஒரு சில நேரத்தில் அந்த ஜெபத்திலேயே ஒரு சில காரியங்கள் வெளிப்பாடு வந்துடும். சும்மா சாதாரணமாக ஜெபம் பண்ணி முடிச்சோன்னே அவங்க சொல்லுவாங்க, எப்படி நீங்கள் கரெக்டாக சொல்லி ஜெபம் பண்ணுறீங்கன்னா, எங்களுக்கு என்ன தெரியும்? எங்கள் ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து இருக்கிறதுனால எங்களுக்குள்ள இருந்த ஆவியானவரே சம்டைம்ஸ் இந்த அது தட் இஸ் ப்ரொஃபட்டிக்கல் பிரேயர், தீர்க்க தரிசன ஜெபம். சொல்லுங்க, என்ன ஜெபம்? ஆமா. இந்த கடைசி நாட்களில் நீங்க ஊழியம் செய்யணும்னா சாதாரண ஜெபம் பண்ணக்கூடாது, தீர்க்க தரிசன ஜெபம் பண்ணணும். என்னுடைய ஆவியும் திரும்ப திரும்ப சொல்லணும், இணைந்து நான் இருக்கும்போது எனக்குள்ளிருந்து வருகிறது தீர்க்க தரிசன ஜெபமாக இருக்கும். ஸோ ப்ராஃபட்டிக் ப்ரேயர், இதை குறித்து நான் அதிகமாக பேசலை, பைபிளில் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. ரெண்டாவது ப்ராஃபட்டிக் ப்ரீச்சிங். சொல்லுங்க, ப்ராஃபட்டிக் ப்ரீச்சிங். சொல்லுங்க, தீர்க்க தரிசன செய்தி. தீர்க்க தரிசன செய்தி அப்படின்னு சொன்னா, இப்போ நீங்க ஒரு கூட்டத்தில் வரும்போது ஒரு ஊழியம் செய்கிற ஒரு ப்ரேயர் செல்லையோ ஒரு சின்ன இடத்துலையோ நீங்களை ஊழியம் செய்யணும்னு உங்க மேலே சீட்டு விழுந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே என்ன வார்த்தை கொடுக்குறீங்கன்னு சொன்னா ஆண்டவர் ஒரு ரேமா வேர்டு தருவாங்க, ஒரு வார்த்தை தருவாங்க. அந்த வார்த்தையை ஜெபம் பண்ணி வேதத்திலிருந்து அதனுடைய அந்த வார்த்தைக்கு ஏற்ற செய்தியை நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போதே அந்த வசனங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அதை ஒரு செய்தியாக உங்க கையில கொடுப்பார். என்னுடைய அனுபவம் என்னன்னா, கர்த்தர் ஒரு வேர்டு கொடுத்துட்டாருன்னா அதுக்கு அடையாளமே நமக்கு அவ்வளோ ஞாபக சக்தி எல்லாம் கிடையாது. அவரே அந்த வசனத்தை டக் டக் டக்குன்னு கிடைக்கும், அதை கனெக்ட் பண்ணி அந்த செய்தியை கர்த்தர் ஆயத்தமாக்கி தருவார். இப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணாம நம்ம ஸ்டேஜுக்கு என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, ஆவியானவர் பேசுவார் சார்னு போய் உளரக்கூடாது. நிறைய பேர் அப்படிதான். நிறைய பேருக்கு துண்டு சீட்டு பறந்து போயிடுச்சுன்னா பிரசங்கமே வராது. சரி விடுங்க, அது விடுங்க. அப்போ ஆவியானவர் பார்த்துக்குவாருங்கன்னு நம்ம போய் ப்ரிப்பேர் பண்ணாமல் என்ன செய்யக்கூடாது? நிற்கக்கூடாது. நல்ல வெல் ப்ரிப்பேர்டா நல்ல நம்ம போய் நிற்கணும். கவனிங்க. ஆனால் அங்கே போய் நின்ன உடனே நீங்கள் பாஸ்டர் ஜேம்ஸை கேட்டு பாருங்க, ப்ரீச் பண்ணுற தேவ மனிதர்களை கேட்டு பாருங்க, பாஸ்டர் வெஸ்லி அவங்கள கேட்டு பாருங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு அனுபவம் என்னன்னா, நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து ப்ரீச் பண்ண ஆரம்பிப்போம். சம்டைம்ஸ் எங்களுக்கே தெரியாத ரெவலேஷன், அதுக்கு முன்னால் நாங்களே கேள்விப்படாத
நாங்களே அதை தியானிக்க ஒரு சில ரெவலேஷன்லாம் இன்ஸ்டண்டா எங்களுக்குள்ள இருந்து வரும். இன்ஸ்டண்டா வரும். நாங்கள் ப்ரீச் பண்ணிட்டே இருப்போம், எங்களுக்கே புதுசா இருக்கும். அப்ப எங்களுக்கு தெரியும் ஆவியானவர் இங்க பேசிட்டு இருக்காருன்னு தெரியும். ஏன்னா எங்களை கர்த்தர் வாயா பாய் ஜஸ்ட் இல்லை, அவருடைய வாயாக நிற்கிறோம். எங்களுக்குள்ள இருந்து அந்த இன்ஸ்டன்ட் ரெவலேஷன். அவள் கூட்டம் முடியும் போது ஒரு பிரதரோ சிஸ்டர் யாரோ ஓடி வந்து, பாஸ்டர் நீங்கள் இந்த பிரசங்கத்தில் அந்த இடத்துல நீங்கள் சொன்னீங்க, எனக்கு அந்த போராட்டத்தோடு வந்திருந்த கர்த்தர் என் கூட பேசினார். அப்போ அவங்களோட பேச தான் கர்த்தர் அந்த வெளிப்பாட்டை எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இதுதான் தீர்க்க தரிசனமான செய்தி, பிரசங்கம். இப்போ ஐவன் என் கூட 8 வருஷமா இருக்காரு. நான் போகிற நிறைய இடத்துல நான் வந்து சுவிசேஷகன், அதனால ஒரு சில பிரசங்கங்களை நான் திரும்ப மற்ற சபைகளுக்கு செய்வது வழக்கம். ஆனால் எவ்ரி டைம் ஒரு பிரசங்கத்தை 4 இடத்துல நான் பண்ணாலும் அந்த சபையோட கர்த்தர் பேசுவார். ஒரே பேட்டர்ன்லாம் இருக்காது பிரசங்கம். அந்த வார்த்தை கொண்டு அந்த சபையோடு பேசுவார். நீ ஐவனை கேட்டு பாருங்க, முடிஞ்சோடனே பாஸ்ட் பதட்டத்தோடு வருவார். பிரதர் நான் மாட்டிட்டேன் பிரதர்னுவார். நான் சொன்னேன் என்ன விஷயம்? இல்லை நான் அப்படியே சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் பேசுனீங்க. எங்கள் சர்ச்சு நிலைமை நிச்சயமாக அவன் என்ன தான் தப்பாக நினைப்பானா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சபையை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் பிரசங்கம் பண்ணும்போது ஆவியானவர் தான் சபையோடு பேசுகிறார். ஆவியானவர் என்ன செய்கிறார்? சபையோடு பேசுகிறார். அப்போ எங்களுக்கே தெரியாது, ஆனால் தீர்க்க தரிசனமான செய்தி வெளி வந்திருக்கு, ஜனங்களை தொடுது, சபையை தொடுது. அப்போ இதுதான் ப்ரொஃபட்டிக் ப்ரீச்சிங். சரியா? ஒரு தேவ மனிதன் என்ன சொல்றாருன்னா, ப்ரிப்பேர் பண்ணாத ஸ்டேஜுக்கு வராத, ப்ரிப்பேர் பண்ணாம வந்து நின்று ப்ரிப்பேர் பண்ணதையே ஒப்பிக்காத. புரியுதா உங்களுக்கு? ப்ரிப்பேர் பண்ணாம என்ன செய்யக்கூடாது? பேசுங்க, வரக்கூடாது. வந்து நின்று ப்ரிப்பேர் பண்ணதையே பார்த்து ஒப்பிக்க கூடாது. ஆவியானவர், அதாவது ப்ரொஃபட்டிக்கா உன் மூலமா பேச நீயும் உன்னுடைய ஆவியும் பரிசுத்த ஆவியானவர் இணைஞ்சிருந்தா கர்த்தர் என்ன செய்வார்? தீர்க்க தரிசனமா உன் மூலமாக பேசுவார். உனக்கே தெரியாது நீ பேசுவ. இதுதான் ப்ரொஃபட்டிக் ப்ரீச்சிங். உனக்கே தெரியாது, ஆனா உனக்குள்ள இருந்து தீர்க்க தரிசனமான வார்த்தை வந்திருக்கும். ஆமென். ஸோ ஒரு ப்ரொஃபட்டிக் வர்ஷிப். அடுத்து தீர்க்க தரிசனமான ஆராதனைக்கு நான் வரேன். இந்த ப்ரொஃபட்டிக் வர்ஷிப் இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க. சும்மா நோட்ஸ் எழுதுறதுலயே கவனமா இருக்காதீங்க, என்ன கவனிக்கணும். தீர்க்க தரிசன ஆராதனை, இந்த தாவீது தான் நமக்கு வர்ஷிப்னாலே பெஸ்ட் மாடல். யார் தான்? பேசுங்க சத்தமா. தாவீது. அந்த தாவீது, அவருக்கு வந்து மைக்கு தேவையில்லை, அவருக்கு ஆடியன்ஸ் தேவையில்லை அவரை ஆராதிக்க. அவர் காட்டில் ஆடு மேய்ச்சிட்டே இருப்பார், சுரமண்டலத்தை வச்சு கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறான்னு பாடுவார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக அந்த மாதிரி பாடிட்டே இருப்பார். தட் உறவு, ஆண்டவரோடு உறவாடுகிற உன்னத அனுபவம் அவருக்கு. ராஜாவானாலும் பாடுவார், பாவம் செஞ்சு உணர்த்தப்பட்டாலும் பாட்டை பாடி பாவ அறிக்கை செஞ்சிருவார். ஸோ அதைத்தான் நம்ம சங்கீதங்களாக வாசிக்கிறோம், நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறது. அப்போ முதல் சங்கீதம் அவர் பாடின பாட்டு என்ன பாட்டு? துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும். சரி, 2வது சங்கீதம் சொல்லுங்க. கர்த்தருக்கு விரோதமாகும். பசங்க ஸ்கிரீனை பார்க்குறான் வருதான். கட்டுகளை அறுத்து பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் ஈகழவா. சரி கவனிங்க, இந்த செகண்ட் சாமில் 2வது சங்கீதம். நீங்க சங்கீதங்களை துதி சங்கீதம், ஸ்தோத்திர சங்கீதம், ஜெப சங்கீதம், பிரசங்க சங்கீதம், போதக சங்கீதம் சொன்னேன் நான். அப்புறம் தீர்க்க தரிசன சங்கீதங்கள் நீங்க பைபிள் காலேஜில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. தீர்க்க தரிசன சங்கீதங்கள், அதில் ஏராளமான சங்கீதம் தீர்க்க தரிசன சங்கீதம். அது யாரை குறிச்ச தீர்க்க தரிசனம்னா இயேசுவை குறித்த ரெவலேஷன். இந்த செகண்ட் 2வது இந்த சங்கீதம் இயேசுவை குறி, அதாவது பிதா இயேசுவுக்கு கொடுக்கிற ப்ராமிஸ். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சொந்தமாகவும் பூமி எல்லைகளை உமக்கு
சுதந்திரமாக கொடுப்பேன், இருப்பு கோலால் அவளை நொறுக்கி குயக்கலத்தை போறவளை. கவனிங்க, 2வது சங்கீதம். குமாரன் கோபம் கொள்ளாமலும், திடீர்னு சொல்றாரு. யார் இந்த குமாரன்? ஒவ்வொரு டைமும் சத்தமா சொல்லணுமா? யார் இந்த குமாரன்? சரி, 22வது சங்கீதம் இல்ல, என் தேவனே என் தேவனே கைவிட்டின்னு சொல்றாரு, என் வஸ்திரத்தை பங்கு போட்டார். நிறைய சிலுவையில் சொல்ற வார்த்தை. அப்புறம் என்ன சங்கீதம்? ப்ரொஃபட்டிக் சங்கீதம் சொல்லுங்க. சரி, 110வது சங்கீதம் சொல்லுங்க. கவனிங்க, 110வது சங்கீதம் ஒரு தீர்க்க தரிசன சங்கீதம். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, எல்லாம் சொல்லுங்க. அப்படின்னா என்ன சொல்லியா? நீங்க சொல்லுங்க. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி அப்படின்னா என்ன? இங்க தானே சொல்ல சொன்னேன். சொல்லுங்க. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கின்னு என்ன? சொல்லிட்டாங்களா? சொல்லுங்கயா. பிதா இயேசுவை நோக்கி. சரிங்களா? பிதா இயேசுவை நோக்கி என்ன சொல்றாருன்னா, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காருன்றார். இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஊழியம் செய்யும் போது நிறைய இடத்துல இதை கோட் பண்றாரு. தாவீது சொல்லி இருக்கிறானே, தாவீது சொல்லி இருக்கிறானே அப்படின்னு சொல்லி கோட் பண்றாரு. பிதா குமாரனை பார்த்து சொல்றாரு. ஆனா இந்த வார்த்தைகள் யார் வாயிலிருந்து வருது? சொல்லுங்க. ஆனா யாரும் பேசுகிறா? பிதாவும் இயேசுவும் பேசுகிறாங்க. ஆனா சத்தம், வாய் அசைவு எல்லாம் எங்கிருந்து வருது? சொல்லுங்க தம்பி. எப்படி? இப்ப தாவீதை பார்த்து கேட்கணும், நீ இயேசுவை பத்தி அப்பவே சொல்லி இருக்கிறையா, உமக்கு இயேசுவை பத்தி தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாரு? நீங்க தாவீது இயேசுவை பத்தி பாடியிருக்காரா? பாடியிருக்காரா? அப்ப இயேசுவை பத்தி தெரிஞ்சு பாடினாரா தெரியாம பாடினாரா? தெரிஞ்சுதானா? சொல்லுங்க. தெரிஞ்சு பாடினாரா தெரியாம பாடினாரா? சொல்லுமா, நீ சொல்லுமா. நடுவில் ஒண்ணுதான். தெரிஞ்சு தெரியாமையா? இப்படி ஆட்டினா எப்படி மண்டே? முதல்ல தெரிஞ்சு அப்புறம் தெரியாம. எனக்கு தெரியாதுன்றியோ? சரி, ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. அப்ப தாவீதை கேட்டா என்ன சொல்லுவாரு? எனக்கு எப்படியா தெரியும், அப்புறம் எப்படியா பாடினீரு? அதான் என் ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் இணைஞ்சு ஆராதிச்சிருந்து. எனக்கு எங்கடா தெரியும்? எனக்கே தெரிலடா. எனக்குள்ள இருந்து என்னென்னமோ பாட்டெல்லாம் வந்துருச்சு. அப்புறம் தான் தெரியும், இயேசுவை குறிச்ச ரெவலேஷன் எனக்குள்ள இருந்து வெளியே வந்து. அவருக்கு தெரியவே தெரியாது. அவருக்கு தெரியவே தெரியாது. இதுதான் ப்ரொஃபட்டிக் வர்ஷிப், தீர்க்க தரிசன ஆராதனை. எல்லாம் சொல்லுங்க சத்தமா, சத்தமா சொல்லுங்க.